இன்று கர்த்தருடைய தியானத்திற்காக தந்த வேத வாக்கியம், தேவனுடைய உடன்படிக்கை பெட்டி இருந்த வீடு ஆசீர்வதிக்கப்பட்டது. ஆமென். ஹல்லேலூயா. வாசிக்கிறோம். 1 நாளாகமம் 13வது அதிகாரம் 14வது வசனம். 10 முதல் 14 வரை வாசிக்கிறோம். அப்பொழுது கர்த்தர் ஊசாவின் மேல் கோபம் கொண்டவராகி அவன் உடன்படிக்கை பெட்டியிலே அவனுடைய கையை நீட்டி தொட்டது நிமித்தம் அவனை அடித்தார். அங்கே அவன் தேவ சமூகத்தில் செத்தான். அப்பொழுது கர்த்தர் யூசாவை அடித்தது நிமித்தம், பாருங்க, செய்த தத்திரியன் தாவீது, தவறு செய்த தத்திரியன் தாவீது, அவன் நிமித்தம் அவனுடைய குடும்பத்தில் ஒருவனாக, அவனுடைய அங்கத்தில் ஒருவனாக இருந்த ஊசா செத்தான். இப்போ மனவேதனைப்படுகிறான். வாசி, எத்தனாவது வசனம்? 11 வாசி. அடித்தது நிமித்தம் தாவீது விசனப்பட்டு அந்த ஸ்தலத்திற்கு வழங்கி வருகிற பேரிட்டு அன்றைய தினம் தேவனுக்கு பயந்து தேவனுடைய பெட்டியை என்னிடத்தில் கொண்டு வருவது எப்படி என்று சொல்லி பெட்டியை தன்னிடத்தில் தாவீது நகரத்திலே கொண்டு வராமல் ஓபேத் ஏதோமின் வீட்டிலே சேர்த்தான். தேவனுடைய பெட்டி ஏதோவின் வீட்டிலே அவனிடத்தில் 3 மாதம் இருக்கையில் கர்த்தர் ஓபேத் ஏதோமின் வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் ஆசீர்வதித்தார். ஹல்லேலூயா. அப்போ தேவனுடைய உடன்படிக்கை எந்த வீட்டில் இருக்கிறதோ அந்த வீட்டில் ஆசீர்வாதம். தேவனுடைய உடன்படிக்கை எந்த வீட்டில் இல்லையோ அந்த வீட்டில் உடன்படிக்கையை ஏற்றுக்கொண்டு அதன்படி செய்யாத வீட்டில் தேவனுடைய ஆசீர்வாதம் இல்லை, தேவனுடைய எரிச்சல் தங்கும் என்று வேதம் நமக்கு சொல்லப்படுகிறது. உடன்படிக்கை பெட்டியில் இருந்த 3 காரியம். ஒன்று, சுவிசேஷத்திற்கு பதிலாக வைக்கப்பட்ட ஆரோனுடைய துளிர்த்த கோல். இன்னொன்று, பொன் கிண்ணத்தில் ஆண்டவராகிய தெய்வம் இறக்கி கொடுத்த, பாலைவனத்தில் பனியை போல இறக்கி கொடுத்த அப்பம். மூன்றாவது, ஆண்டவராகிய தேவன் எப்படி நடக்க வேண்டும், எப்படி உடுக்க வேண்டும், என்னையெல்லாம் செய்ய வேண்டும் என்கிற கட்டளையை எழுதி கொடுத்த கற்பலவை 2. ஹல்லேலூயா.